சங்கப்பலகை அன்புள்ளங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. இது திரை இசை பாடல் கேட்டிருப்பீர்கள். உலகம் என்பது என்ன? அது இடப்பெயர் என்றோ? சிரிப்பர் என்று சொல்லியிருக்கிறதே, உலகம் எப்படி சிரிக்கும்? உலகத்தில் உள்ள மக்கள் சிரிக்கின்றனர் என்பது பொருள் இல்லையா? உலகம் என்ற இடப்பெயர் அதில் வாழும் மக்களை குறிப்பதனால் இது ஆகுபெயர் ஆயிற்று. இடப்பெயர் மக்களை குறித்ததனால் இடவாகு பெயர். இதனுடைய ஆகுபெயர் என்றால் என்ன? அது எப்படி வரும்? அதை எப்படி கண்டறிவது? அதை குறித்து இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஆகுபெயர் என்பது என்ன? அதாவது ஓர் இடகுறி பெயர், ஒரு பெயர் தனக்கு இயல்பான பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய பெரியதொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வந்திருக்க வேண்டும். அதுவே ஆகுபெயர் எனப்படும். இப்பொழுது நன்னூல் என்ற இலக்கண நூல் என்ன சொல்கிறது பாருங்கள். அதனுடைய வகைகளை பற்றி சொல்கிறது. பொருள் முதல் ஆரோடு அளவை சொல் தானே கருவி காரியம் கருத்தன் ஆதியுள் ஒன்றன் பெயரான் அதற்கு ஏய்விரிதை தொன்முறை உறப்பன ஆகுபெயரை. இந்த பொருள் இடம் காலம் சினைக்குளம் தொழில் என்ற பெயர் சொற்களின் வகைகள் அதுவே ஆகுபெயராகவும் வரும். அந்த பெயர்களை முதலில் நாம் கவனிப்போம். முதலாவது பொருளாகு பெயர். பொருளாகு பெயர் என்பது அந்த பொருள் அதில் இருக்க வேண்டும். நெல் அறுத்தான், கதிரைத்தான் அறுத்தான், ஆனால் நெல் அறுத்தான் என்று சொன்னதனால் அந்த பொருள் அந்த வாக்கியத்தில் இருக்கின்றது. எனவே அது பொருளாகு பெயர். அடுத்து இடவாகு பெயர் இப்பொழுதுதான் பார்த்தோம். உலகம் சிரிக்கின்றது. அடுத்தது கால ஆகுபெயர். கால ஆகுபெயர் காலப்பெயர் ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? கார்த்திகை வந்தாள். இந்த கார்த்திகை என்பது ஒரு பெண்ணை குறிக்கின்றது. கார்த்திகை வந்தாள். வந்தாள் என்று சொல்லினால் அது இந்த காலப்பெயர் பெண்ணிற்கு ஆகி வந்ததனால் கால ஆகுபெயர். அடுத்து சினை ஆகுபெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைக்கு ஒரு பழம் என்றால் தலையுடைய ஒரு மனிதனுக்கு என்று தானே பொருள். தலை என்ற சினைப்பெயர். எனவே சினையாகு பெயர். அடுத்தது குணம், அதாவது பண்பாகு பெயர். வெள்ளை அடித்தான். வெள்ளை என்பது ஒரு நிறப்பெயர். வீட்டிற்கு வெள்ளை அடித்திருக்கிறார்கள், அதாவது சுண்ணாம்படித்திருக்கின்றார்கள். அந்த நிறம் அந்த வாக்கியத்திலே உள்ளது. அது இன்னொரு பொருளுக்காகி வந்திருக்கின்றது, சுண்ணாம்புக்காகி வந்திருக்கு. எனவே அது பண்பாகு பெயர். அடுத்து தொழிலாகு பெயர். முறுக்கு தின்றான். முறுக்குதல் என்பது ஒரு தொழில். முறுக்கு என்ற அந்த முறுக்குதல் என்பது முறுக்கு என்ற ஒரு பொருளுக்காகி வந்திருக்கிறது. எனவே அது தொழிலாகு பெயர். அடுத்து சொல்லாகு பெயர். பாட்டி சொல்லை தட்டாதே. சொல் என்பது வந்துள்ளது, அந்த வார்த்தையை குறிக்கவில்லை. அது பாட்டியினுடைய அறிவுரைக்கு ஆகி வந்ததால் சொல்லாகு பெயர். அடுத்து தானியாகு பெயர். பாலை வண்டியில் ஏற்று, பாலை அடுப்பில் வை. இவ்வாறு வரும்பொழுது பாலுக்குரிய பாத்திரத்தை தான் வைக்கிறோம், பாத்திரத்தை தான் நாம் வண்டியில் ஏற்றுக்கிறோம். எனவே அது அந்த நீர்ம பொருள் இங்கு பால் வைக்கப்பட்டிருக்கும் இடமாகிய, அதாவது தானமாகிய அந்த பொருளுக்கு, குடத்திற்கோ பானைக்கோ ஆகி வந்திருக்கிறது. ஆதலால் தானி என்பது பால் பொருள். எனவே தானியாகு பெயர். தானம் என்பது இடம், அந்த இடம். ஆனால் நாம் அந்த பாலை என்று சொல்கிறோம், அதனால் அது தானி ஆகு பெயர். திரவப்பொருள் தானி, அதில் உள்ள பொருள் என்று பொருள். அடுத்து கருவியாகு பெயர். குழல் கேட்டு மகிழ்ந்தேன், யாழ் கேட்டு உறங்கினான். இந்த மாதிரி கருவி என்பது அந்த கருவியை கேட்டு அல்ல, அந்த கருவியினுடைய காரியமாகிய அந்த இசைக்கு, இனிய இசைக்கு ஆகி வந்ததால் இது கருவியாகு பெயர். அடுத்து காரியாகு பெயர். காரிய ஆகுபெயர் என்று சொல்லும் பொழுது காரியத்திற்கு வர வேண்டும், அதற்கு காரணமாகிய காரியத்திற்கு வர வேண்டும். அதாவது அலங்காரம் கற்றாள், திருக்குறள் படித்தாள். இவ்வாறு வரும்பொழுது அந்த நூலுக்கு அது ஆகி வந்திருக்கின்றது. அதனால் காரியத்திற்கு, படித்தலாகிய காரியத்திற்கு ஆகி வந்திருக்க காரியாக பெயர். அடுத்தது கருத்தாகு பெயர். கம்பர் எனக்கு மனப்பாடம் என்று சொல்லும் பொழுது கம்பர் அல்ல,
கம்பர் இயற்றிய அந்த நூல், எழுதப்பட்ட அந்த நூலுக்கு ஆகி வந்திருக்கின்றது. ஆதலால் அது கருத்தாகு பெயர். கருத்தா என்பது அந்த ஆசிரியரை குறிக்கின்றது. காரியம் என்பது அந்த நூல். அடுத்தது உவமை ஆகுபெயர். இந்த உவமை ஆகுபெயர் என்று சொல்லும் பொழுது, பாவை ஆடினாள், காளை வந்தான் என்று சொல்லும் பொழுது, அந்த பாவை, காளை என்ற உவமை பெயர்கள் வந்தான், ஆடினாள் என்ற வினைமுற்றினால் அந்த பெண்ணை குறிக்கின்றது. அந்த ஒரு ஆடவனை குறிக்கின்றது. ஆகி வந்ததனால் ஆடவனுக்கு ஆகி வந்திருக்கின்றது. அதனால் பாவை என்பது மண்ணால் செய்யப்பட்ட அழகிய பதுமை, அதை குறிக்கவில்லை. ஆடினாள் என்று சொல்லினால் ஒரு பெண்ணைக்கு ஆகி வந்திருக்கு, பெண்ணை குறிக்கின்றது. எனவே அது உவமை ஆகுபெயர். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகள். மற்றொரு பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.